தண்ணீரை குளோரினேஷன் செய்யறத பத்தின ஒரு சின்ன கண்ணோட்டம் இது. நம்ம வீட்டுக்கு வர்ற தண்ணி எப்படி எந்த நோய்க்கிருமியும் இல்லாம சுத்தமா இருக்குன்னு எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா? அதுக்கு முக்கிய காரணம் குளோரினேஷன் தான். அதாவது தண்ணியில் இருக்கிற பாக்டீரியா, வைரஸ் மாதிரியான கிருமிகளை அழிக்கிறதுக்கு குளோரின் பயன்படுத்துறாங்க. முதலாவது, சரி இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். குளோரின் ஒரு பவர்ஃபுல் ஆக்சிடைசர். அது தண்ணியில் இருக்கிற கிருமிகளோட செல் சுவர்களை தாக்கி சிம்பிளா அதை அழிச்சிடும். இந்த முழு வேலையும் முடிய கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிஷம் ஆகும். ரெண்டாவதா, இது சும்மா குளோரினை தண்ணில கலக்கதோட முடிஞ்சிடாது. தண்ணி குழாய்கள் வழியா நம்ம வீட்டுக்கு வரும்போதும் பாதுகாப்பா இருக்கணும் இல்லையா? அதுக்காக கொஞ்சமா ரெசிடுவல் குளோரின், அதாவது மிச்சம் இருக்கிற குளோரின் அதுல எப்பவும் இருக்கும். தண்ணியோட pH அளவு, வெப்பநிலை இதெல்லாம் பொறுத்து அதோட சக்தி கூட மாறும். கடைசியா அளவு, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருவேளை குளோரின் அதிகமாயிட்டா தண்ணியில ஒரு மாதிரி கெட்ட வாசனையும் டேஸ்டும் வரும். அது மட்டும் இல்லாம ட்ரைஹாலோ மீத்தேன்ஸ் மாதிரி உடம்புக்கு கெடுதலான சில கெமிக்கல்ஸையும் இது உருவாக்க வாய்ப்பு இருக்கு. சுருக்கமா சொல்லணும்னா, குளோரினேஷன் அப்படின்றது தண்ணியை சுத்தப்படுத்துறதுக்கு ஒரு சூப்பரான செலவு குறைஞ்ச வழிதான். ஆனா அதோட அளவை ரொம்ப கவனமா கட்டுப்படுத்தினா மட்டும்தான் அது நமக்கு பாதுகாப்பானது.